ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் குக்கரில் சிம்பிளாக செய்கிற மாதிரியான சூப்பரான காரசாரமான ஒரு ரெசிபி. ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா 10 நாள் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். அது எப்படி செய்யறதை பார்க்கலாம். செய்கிறதுக்கு ஒரு குக்கரை சூடு பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாய் அப்படியே நம்ம முழுசாக சேர்த்துக்கலாம். கூடவே வந்துட்டு நல்ல ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை உள்ளே இருக்கிற விதை நரம்பெல்லாம் எடுத்துட்டு இதை மாதிரி நம்ம கொஞ்சம் பிச்சு போட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா அந்த எண்ணெயில் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அந்த புளி வேகிற வரைக்கும் பொறுமையாக வச்சு கலந்து விட்டுக்கோங்க. ஓரளவு நல்லா புளி வெந்து நல்லா கொஞ்சம் கலர் மாறினதும் இப்போ இது கூட சேர்க்குறதுக்காக நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு எடுத்திருக்கேன். கட் பண்ணவும் தேவையில்லை, தோலை மட்டும் உரிச்சிட்டு அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். அது அப்படியே நம்ம அதை ஏற்கனவே வறுத்துட்ருக்கிற அந்த புளி மிளகாயோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை திரும்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வெங்காயத்தை போட்டு ஃப்ரை பண்ணவும் தேவையில்லை. சிம்மில் வச்சு ஒரு 30லேருந்து 40 செகண்ட் லைட்டாக அந்த மாதிரி கலந்து விட்டாலே போதும். ஓரளவு எண்ணெயெல்லாம் நல்லா இதோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இதை நம்ம வேக வைக்கிறதுக்காக தான் குக்கரில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறோம். அப்படியே நம்ம பேன்லனா ரொம்ப டைம் எடுக்கும். குக்கர்லன்றப்போ ஒரே ஒரு விசில் விட்டால் போதும், நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்துட்டு குக்கரை மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சிடலாம். அந்த ஹீட்லேயே இருக்க வேண்டாம். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். இதுக்குள்ளே நம்ம இது ரெடி ஆகிறதுக்குள்ளே இது கூட சேர்க்குறதுக்காக இன்னொரு பேனை சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கடுகு வெடித்து வர்ற வரைக்கும் பொறுமையாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கோங்க. வெந்தயம் நல்லா செவந்து இந்த மாதிரி கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்துடலாம். ஓரளவு நல்லா சூடு ஆறுனதும் இது வந்து நம்ம ஒரு உரலில் போட்டு நல்லா இடிச்சிக்கலாம். உரல் இல்லைனா நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சு எடுத்த வெங்காயம் வந்து நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. குக்கரை திறந்து பார்க்கலாம். இது நம்ம இந்த வெங்காயத்தெல்லாம் ஃபுல்லாக மசிக்கணும்னு தேவையில்லை. லைட்டாக அந்த புளியை மட்டும் ஒரு மத்து வச்சு இல்லைனா ஒரு கரண்டி வச்சு லைட்டாக அந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட சேர்க்குறதுக்காக வந்துட்டு ஒரு பேனை நம்ம சூடு பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் வந்து நம்ம அரைச்சி எடுத்து இந்த வெந்தய பொடி சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. இந்த ஹீட்லேயே கலந்தால் கூட போதும். ஒன்று லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட அந்த எண்ணெயில் இருக்கிற ஹீட்லேயே இந்த மசாலா வந்து அப்படி லைட்டாக மட்டும் கலந்துட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கலந்து எடுத்த மசாலாவை ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் இருக்கட்டும். ரொம்ப நேரம் வைக்கணும்னு தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கொதிச்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறுனதும் ஒரு ஏர்டைட் ஜாரில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நீங்கள் ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் அப்படியே டேஸ்ட்டு மாறாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். சூடாக இருக்கும்போது எடுத்து வைக்க வேண்டாம். அது மாதிரி எந்த பாத்திரத்தில் எடுத்து வைக்கிறீங்களோ அதில் ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்குலாம் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.